நான் டாக்டர், அப்புறம் தான் நான் ஆக்டர். இதுதான் என்னுடைய ஃபேக்டர். ஆட போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே உன் கதையை முடிச்சா சொல்றான். இதுக்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு வர முன்னால ஒரு பிசினஸ் மேனா இருந்தேன். தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு. இந்த படத்துல ஃபேராக நாங்க இப்ப குஷ்பு பேசிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா உங்க ரம்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி 2-3 ஆர்டிஸ்ட் பேசிட்டு இருக்கோம். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத மனிதனால முடியாத ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. கொலை கொலையா முந்திரிக்கா ஓவர் அடிச்சா நீ கத்திரிக்கா உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? எனக்கு மட்டும் ரசிகர்களே தமிழ்நாட்டுல இப்ப குறைஞ்ச ஒரு 5 லட்சம் பேர் ரெடியா இருக்கிறாங்க. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? என்ன நம்பி இருக்கிற ஒரு 150-200 குடும்பத்தை நாங்க எங்களால ஒரு படம் எடுத்தா காப்பாற்ற முடியுங்கிற ஒரு உணர்வு இருக்கு. அவங்களுக்காகவே உண்மையிலே நான் படம் எடுக்கிறேன். வேற ஒன்னும் இதுல கோடிக்கணக்கு அல்லணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க.